காய்ஸ் மக்களே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸு வரத்துக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலோகேட் பண்ண பஸ்ஸே கிடையாதுங்க இந்த பஸ்ஸு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலோகேட் பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரேக் ஆகிடுச்சாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் அவசர அவசரமாக வேறு ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஆக்சுவலி ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ்ஸில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓசூர்லேருந்து சென்னைக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நான் இந்த முறை ஓசூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நான் என்ன பஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸு தாங்க. ஏன்னா நம்ம எப்போ நார்மல் பஸ்ஸில் போக மாட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு எல்லோரும் மைண்டுக்கும் வர்றது என்னென்னா நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸு தாங்க. பட் நியூகோ எலக்ட்ரிக் பஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம போக போகிறது ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு. என்ன பஸ்ஸில் போகிறோம், என்ன எழுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பஸ்ஸோட டைமிங் பார்த்தோன்னா 11:30க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:20 தான் ஆகுது. ஸோ இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. ஸோ பஸ் வந்ததுக்கப்புறம் நான் பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷாட் எடுத்து காட்டுறேங்க. மக்களே, சம்பவம் ஆகி போச்சுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 11:25 மேலேயும் பஸ்ஸு வரவே இல்லைங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சொல்லிட்டு அதை போயிட்டு நம்பர் எடுத்து பார்த்தா அந்த நம்பர் டைரெக்டாக கம்ப்யூட்டர் வாய்ஸ் போகுதுங்க. டிரைவர் கான்டாக்ட் நம்பருக்கு போக மாட்டுது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், இந்த மேப்ஸ் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வச்சு சரின்ட்டு ஓகே எங்கே இருக்குது பஸ்ஸு பார்க்கலாம் பார்த்தாலும் பஸ்ஸு பெங்களூரில் இருக்கிற மாதிரி காட்டுது லொக்கேஷனு. எனக்கு என்னடா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சரி. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணேன், ஃப்ரெஷ் பஸ்ஸோட அவங்களோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க. ரொம்ப நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர் அட்டன் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் பஸ் டிரைவரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோன் பண்ணுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour லேட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் டிரைவர்கிட்ட டைரெக்டாக பேசுனேங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க ஃப்ரெஷ் பஸ்ஸில். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்துருச்சுங்க. அது வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிலேவாக நம்ம பஸ் வந்துருக்குங்க, ஃப்ரெஷ் பஸ்ஸு. நான் உள்ளே போகலாம். இங்கே வச்சு நான் உங்களுக்கு பஸ்ஸோட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் காட்டுறேங்க.
பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சரவண பவனுங்க, கிருஷ்ணகிரிக்கு முன்னாடிங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசு கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பெங்களூர் டு சென்னை வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஒன்று பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு இங்கே தான் வந்து நிப்பாட்டினாங்க. அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து சார்ஜ் போட போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ½ அன் ஹவர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்க போகுது. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், ஒரு காஃபி வாங்கியிருக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ₹30 ஃபில்டர் காஃபிங்க. யூடியூப்ல அப்டேட் பண்ண போறீங்க? ஆமாம். பிராண்ட் நேம் இல்லாமல் கைஸ், மக்களே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸு வந்து வரத்துக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலோகேட் பண்ண பஸ்ஸே கிடையாதுங்க. இந்த பஸ்ஸு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலோகேட் பண்ண பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் ஆகிடுச்சாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அவசரமாக வந்து வேறு ஒரு பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ½ அன் ஹவர் டிலே ஆகின காரணம் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் தான் வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்டேன், டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபோன் பண்ணணும் யாருமே எடுக்கலை, என்ன ப்ராப்ளம்னு கேட்டது. சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பஸ் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மொத்தமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு 4 பேர் தாங்க இருக்கிறோம் இப்போதைக்கு சென்னைக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸாக நிற்கிது பாருங்கள். பெங்களூர் வந்து கிளம்புற சென்னைக்கு கிளம்புற பஸ் ஆகட்டும், கேஎஸ்ஆர்டிசி எல்லா பஸ்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஸ்டாப் தான் போடுவாங்க, ஹோட்டல் சரவண பவன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட அராவட் கிளப் கிளாஸ் பஸ்ஸுங்க, ஸ்லீப் லைக் பேபி பஸ்ஸுங்க, 2 பஸ்ஸு நிற்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜஹம்சா பஸ்ஸு. நாங்கள் ஹோட்டல் சரவண பவனுங்க. இங்கே வச்சு இந்த பஸ்ஸோட ஃபேர் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீக் டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ஸ்லீப்பர் அண்ட் சீட்டர் பஸ்ஸுங்க. இது நம்ம வந்து இன்றைக்கி புக் பண்ணது பார்த்தோன்னா சீட்டர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓசூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு சீட்டருக்கு வந்து எவ்வளோ ஃபேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ₹282ங்க. நம்ப முடியுதுங்களா உங்களால்? பார்த்தீங்கன்னா ஓசூர் வந்து சென்னைக்கு சீட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ₹282, ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ₹450 தாங்க இன்றைக்கி ஃபேர். இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸோட ஃபேரோட ரொம்ப கம்மியான ஃபேரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸு. பட் ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரே ஃபேர் இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து வீக் டேன்றதுனால கம்மியாக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஃப்ரைடேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபேரு. ஸோ நம்ம இன்றைக்கி புக் பண்ணது சீட் தாங்க. சீட்டுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹282 ஆச்சுங்க. மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா NH4ங்க, தங்கநாற்கரை சாலை சொல்லுவாங்க, பெங்களூர் டு கன்னியாகுமரி ஹைவே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே ஹில்ஸாக இருக்குங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. நான் அன்றைக்கி பகலில் பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சதுங்க. இந்த பக்கம் இந்த ரோடுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸுங்க. அது மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கும் ஃபுல்லாகவே. மக்களே, இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசாட் இந்தியா மொபிலிட்டி என்ற நிறுவனம் தாங்க வந்து இந்த பஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து அசாட்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நிறுவனம் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசாட் இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இன்னொரு பிராண்ட் இருக்குதுங்க. 2 பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓடிட்டுருக்காங்க பஸ்ஸு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசாட் இந்தியா பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களே, இதை பாருங்கள் மக்களே, சொகுசு கப்பல் மாதிரி வருது பாருங்கள். அம்பாரி உற்சவ் பஸ்ஸுங்க, வேறு லெவல் பஸ்ஸுங்க இது, வால்வோ பஸ்ஸு.
வால்வோ மல்டி எக்ஸல் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம vlog வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பஸ் இந்த பஸ்ஸு தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெங்களூர் டு சென்னை போகிற பஸ் தான் நினைக்கிறேங்க. மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம கேபின் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் போய் தூங்க தாங்க போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட ரூட் தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் போய் தூங்க போகிறேன். அப்புறம் எப்போ முழிக்கிறேனோ அப்போத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து கேபின் ரைட் எடுக்கிறேங்க. குட் மார்னிங் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 6:15 வந்து நம்மளை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாண்ட இருந்து இறக்கி விட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக வரத்துக்கு லேட் பண்ணுவாங்க பார்த்தேன். பார்த்தீங்கன்னா டைமிங்கில் கிங்காக இருக்காங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி 6:15க்கு நம்மளை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாங்க. சரி, நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டெஸ்ட் பிரேக் தாண்டி வந்து தூங்கணும் தாங்க. அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லைங்க. சரி, அதுக்கப்புறம் எப்பறம் எழுந்தால் சரி வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். சரியான தூக்கங்க. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து செம்ம சில்னஸாக இருந்ததுங்களா, போயிட்டு படுத்தவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சரியான ரைடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100+ மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தாருங்க. பயங்கர ஸ்பீடு பஸ்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டேங்க. ஸோ ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. பாய்.